Hello friends, welcome to Zana's Recipes. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரெட் பஜ்ஜி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிரெட் பஜ்ஜி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி பேக்கரி பிரெட் வாங்கி வச்சுக்கோங்க அல்லது நார்மல் பிரெட் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இன்னும் கடலை மாவு, அரிசி மாவு தேவைப்படும். உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சு வேக விடுங்க இந்த மாதிரி. இந்த பிரெட் பஜ்ஜி நிறைய விதத்தில் செய்வாங்க. நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்டஃபிங் மெத்தடில் செய்ய போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கிறதுல இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஓரமாக. இந்த மாதிரி ஸ்பூனை வச்சோ அல்லது கையை வச்சோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பஜ்ஜிக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணலாங்க. இன்றைக்கி வந்து நான் ஒரு 200 கிராம் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 25 கிராம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, மஞ்சள் தூள் கொஞ்சம் கலருக்கு சேர்த்துட்டு கையோடு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைங்க. இட்லி மாவு மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல், தோசை மாவு மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இடைப்பட்டு கொஞ்சம் நல்லா திக்காக செமி திக்காக கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக கரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆப்ப சோடா சேருங்க. ஒரு பிஞ்ச் சேர்த்திங்கன்னா போதும். உங்கள் பஜ்ஜி வந்து நல்லா உப்பி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ எல்லா மிக்சிங்கும் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக வந்து இந்த ப்ரெட்லேருந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து அந்த உருளைக்கிழங்கை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஜாம் எடுத்து தடவுவீங்கள்ல, அந்த மாதிரி ஜாம் தடவுற மாதிரி தடவுங்க. ஒரு ஸ்பூனை வச்சோ அல்லது கைகளை வச்சோ நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தடவுங்க. இது வந்து நீங்கள் ஸ்டஃப் பண்ணியும் செய்யலாம் அல்லது இந்த உருளைக்கிழங்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வெறுமனை ப்ரெட்டை வந்து அந்த கடலை மாவில் தேய்ச்சி போடலாம். அடுத்ததாக நான் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ப்ரெட் ஸ்லைஸை வந்து 2ஆக கட் பண்ணுறேன். இது மாதிரி நீங்கள் 2ஆக கட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப உப்பி நல்லா பெருசாக வரும், சாப்பிட முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்லா ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், பஜ்ஜி போடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு பிரெட் ஸ்லைஸாக எடுத்து அந்த கடலை மாவு மிக்சிங்கில் நல்லா டிப் பண்ணுங்கள். நல்லா வந்து அழுத்துங்க. அப்போ தான் வந்து அந்த மாவு வந்து ஈவனாக படும். அதை எடுத்து நல்லா சூடான எண்ணெயில் நல்லா பொரிச்சிடுங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா உங்கள் கடாய் சைஸை பொறுத்து 1 அல்லது 2 அல்லது 3 போடுங்க. ஒரு 30 செகண்ட் கழித்து நல்லா திருப்பி விடுங்க. நல்லா பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. போட்டதுக்கப்புறம் ஒரு 30லேருந்து 40 செகண்ட் கழித்து நல்லா திருப்பி விடுங்க. உங்கள் மாவு வந்து கரெக்டான பக்குவமாக இருந்துச்சுன்னா ரொம்ப வந்து எண்ணெய் குடிக்காது. கொஞ்சம் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நம்ம வந்து ப்ரெட்டை வந்து பாதியாக தான் போட்டிருக்கோம். அதுவே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபுல்லாக முழுசாக போட்டிங்க அப்படின்னா உங்களால் சாப்பிடவே முடியாது. அல்லது உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப சீக்கிரமாக சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ப்ரெட் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.